इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. अन्नपूर्णोपनिषत् 3வது அத்தியாயம். சங்கம்னா பந்தம்னா மோட்சம்னா அவித்யா, அவித்யனுடைய அஸ்தமயம், இவைகள்லாம் என்னன்ட்டு 2வது அத்தியாயத்துல கேட்க, அப்புறம் இந்த முக்தியினுடைய ஸ்வரூபத்தை கேட்கறதுக்காக 3வது அத்தியாயம் ஆரம்பிச்சது. விதேக முக்தேக்கும் ரூபம் தத்வான் கோவா மகாமுனிகி அப்படின்னு கேட்டார். பதில் சொல்றவர் என்ன பண்ணாருன்னா, ஜீவன் முக்தினா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல விதேக முக்தி சொல்லிட்டு வர்றாரு. இப்ப அந்த துரியாவஸ்தின்றது வரைக்கும் பார்த்திருக்கோம். அதாவது சத்யோஜாத சிசுஞானம் பிராப்தவான் முனிபுங்கவ ஜஹோ சிதச்சைத்திய திசாம் ஸ்பந்த சக்தி விவானதக 16வது மந்திரம் 17 வரைக்கும் பார்த்திருக்கோம். சத்யோஜாத சிசு ஞானம், அப்பொழுது பிறந்த குழந்தைக்கு எந்த விதமான ஒரு வாசனைகளும் இல்லாமல், எந்த விதமான ஞானமும் இல்லாமல், வாசனை இருக்கும் ஆனா அந்த வாசனைகள் கிளம்பி வரல, இன்னும் வேலையை செய்ய ஆரம்பிக்கல. அந்த அளவுக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாம எனக்கு இது சம்பந்தப்பட்டதுன்னு தெரியாம எப்படி இருக்கானோ அது போல இவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி, சுசுப்த பதம் ஆரம்பிச்சு தஸ்தோ கிரி விவாச்சலக, மலை போல அசையாமல் இவன் இருப்பான். அந்த சுசுப்தி பதத்தை அடைந்து தூங்க மாட்டான். ஆனா தூங்குறது போல, இதெல்லாம் முதல் அத்தியாயத்திலயும் 2வது அத்தியாயத்திலயும் சொல்லியாச்சு. தூங்குறது போல அப்படின்னா புலன்கள் விஷயத்தோட சம்பந்தப்படாமல், எத்திர சுப்தோ நகஞ்சன காமம் காமயத்தே நகஞ்சன சொப்னம் பசியதே தத் சுசுப்தம் அப்படின்னு இன்னொரு உபனிஷத் சொல்றது. அது போல நிலையில இருப்பான். அதற்கு மேல புலன்கள் இருக்கு, விஷயம் இருக்கு, சம்பந்தப்படலைன்னா சுசுப்தி. விஷயமே இல்லை, இல்ல புலனே இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு துரியம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். சுசுப்த ஸ்தைரியம் ஆசாத்திய துரிய ரூபம் உபாயம். அந்த சுசுப்த ஸ்தைரியம் 18வது மந்திரம். சுசுப்த ஸ்தைரியம் ஆசாத்திய துரிய ரூபம் உபாயோ நிரானந்தோபி சானந்த சச்சாசச்ச பபூவசக ததஹ தத் சம்பபூவாசோ யத் கிராமப்யகோச்சரம் யத் சூன்யவாதினாம் சூன்யம் பிரம்ம பிரம்மவிதாம் ச யத். சுசுப்த ஸ்தைரியம் ஆசாத்திய, அந்த சுசுப்தி நிலையில அந்த ஸ்தைரியம் அது ஸ்திரமா இருந்து, ஸ்திரபாவும் செய்யும். அந்த நிலையிலேயே விஷயங்களோடு சம்பந்தப்படாமல் திடமாக இருக்கிறதுனால துரிய ரூபம் உபாயம், அந்த துரிய நிலையை அடைந்தான். எப்படி? நிரானந்தோபி சானந்த. துரிய ரூபம்னா என்ன? நிரானந்தோபி சானந்த. அவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. ஆனந்தம்ன்றது நம்ம லோகத்துல ஒரு நமக்கு பிடிச்ச வஸ்துவை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதனால ஒரு ஆனந்தம் வருது. இல்ல நம்மளுடைய துக்கம் போனதுனால நம்ம மீதி ஆனந்தம்னு நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. எனக்கு ஆனந்தத்துக்கு நம்ம சாதாரணமா காரணம்னு எது வச்சுருக்கோமோ அந்த காரணம் இல்லை, அதனால நிரானந்த. ஆனா ஸ்வரூபத்துல அவன் ஆனந்தமா இருக்கான், அதனால நிரானந்தோபி சானந்த. சச்ச அசச்ச பபூவசக, அவன் சத்தாகவும் இருக்கான் அசத்தாகவும் இருக்கான். சத்தாக இருக்கான்னு சம்பந்தப்பட்டு இருக்கும்போது சத்து, உபாதியினால பிரபஞ்சத்தோட சம்பந்தப்பட்டா போல. மற்றவாளுக்கு அவர் இங்க இருக்கார், ஜீவன் முக்தர் இங்க இருக்கார் அப்படின்னு மற்றவாளுக்கு தோணலாம். ஆனா அவனுக்கு அப்படி எதுவும் தோணாதனால அசச்ச பபூவசக ததக, அதுல இருந்து இந்நிலையிலிருந்து இந்த சோபாதிக நிரூபாதிக சம்பந்தத்தை விட்டு தத் சம்பபூவ அசோ யத் கிராமபி அகோச்சரம், எது கிராமபி அகோச்சரம் தத் அசௌ சம்பபுவ. இந்த ஞானியானவன் அந்நிலையை அடைந்தான். என் நிலையில், என் நிலையானது கிராம் அபி அகோச்சரம், வாக்குக்கும் எட்டாதது. இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாததான ஒரு நிலைமை. ஞானி எப்படி இருப்பார்? ஞானிக்கு இது வருமா அது வருமா கேள்வி கேட்டு பிரயோஜனமே இல்லை. அது வாக்குனால சொல்ல முடியாது. ஓரளவுக்கு உத்தேசமா சொல்லலாம்.
எப்படி சொல்லலாம்னா, இப்ப நம்ம எப்படிலாம் இருக்கோமோ இது போல இருக்க மாட்டார். இல்ல நமக்கு உயர்ந்ததார் ஒரு ஆனந்தம் இருக்குமே, ஆனால் அது போல இருக்கலாம். இது போல இருக்கலாம், இது போல இல்ல அப்படிதான் சொல்லணுமே தவிர இன்னதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. கிராமப்பியகோதரம் அது எப்படி இருக்குன்னா, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததுனால அந்த விஷயத்தை பத்தி லோகத்துல எக்கச்சக்கமா ஒரு சர்ச்சை வந்துடும். இப்ப இதுதான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை பத்தி யாரும் சர்ச்சை பண்ண மாட்டார். இந்த பொருள் இப்படிதான் இருக்கு அப்படின்னா சரி, அது இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. புரியலன்னா அது தடவை கேட்டா புரியப்படுது. ஆனா இது வாக்குனால சொல்லவே முடியாது. அப்ப இந்த பிரம்மத்தை பத்தி ஒவ்வொரு ரிஷியானவர் ஒரு ஒரு விதமா மகான்கள்லாம் அனுபவிச்சிருக்காரு. அவ சொல்ல வரும்போது எப்படின்னா அவளுக்கு 2 அடைஞ்சல் வரும். அதனாலதான் நம்ம வேதத்துக்கு முக்கியமான பிராமணியம் கொடுக்கறதுக்கு இது காரணம். ஏன்னா ஒருத்தர் சொல்ல வரும்போது அவர் என்ன பாஷையில பேசுறார், அவர் எந்த தேசத்துல வளர்ந்தார், அவ ஊரு என்ன பழக்க வழக்கம், என்ன சம்ஸ்காரம் இருக்கு, அப்ப அவர் சொல்லும் போது அவர் எந்த நிலைமையில இருக்கார், இந்த விஷயங்களை வச்சுட்டுதான் அவர் மனசுல இருந்து வாயிலிருந்து வார்த்தை விழும். இதுக்கு போராததுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எதிர்க்க இருக்கிறவனுக்கு புரியணுன்றதுக்காக சிலதெல்லாம் மாத்தி சொல்லுவார். அவன் இப்படி இருக்கான்னு நினைச்சுன்னு சொல்லுவார், ஆனா அவன் அப்படி இல்லாம இருக்கலாம். அப்ப கேட்டுக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, இவனுக்கும் இதே போல தேச காலம், அவனுடைய சம்ஸ்காரம், அவனுடைய ஞானம் அஞ்ஞானம் இவைகள்லாம் சேர்ந்து அவன் ஒரு விதமா எல்லாத்தையும் கேட்டுப்பான். ஆக சொல்றவன் இடத்துலயும் நிறைய பாரம் இருக்கு, கேட்கிறவன் இடத்துலயும் பாரம் இருக்கு. இத்தனை இடைஞ்சலை தாண்டி அந்த கருத்து போய் சேரணும். இதுல எங்க ஒன்னா தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, மாத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம ஸ்ருதி என்ன சொல்றோம், இது அபௌருஷேயம், ஒரு மனுஷனால சொல்லப்பட்டது இல்லை, என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இது இருக்கும். அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அதுக்கும் வேதமே வழி சொல்றது. தன்னை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு மந்திரத்துல சொன்னதுக்கு பிராமணத்துல சொன்னதுக்கு மீமாம்சா சூத்திரங்கள் இருக்கு. அதுக்காக இப்படிதான் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு நமக்கு ஒரு வழி போட்டு கொடுத்தாச்சு. அதுல தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கங்களோட படிச்சோமே ஆனால் வேதத்துக்கு ஒரே மாதிரிதான் அர்த்தம் சொல்ல முடியும். இப்ப இந்த ஆத்ம தத்துவமானது என்ன ஆயிடுத்து, இந்த பிரம்மமானது எப்படி ஆயிடுத்துன்னா வாக்குக்கு எட்டல. ஒவ்வொரு ரிஷி ஒரு மாதிரி ஏனஸ்தத்வியாச சக்ஷிரே அப்படி, எங்க ரிஷிகள்லாம் எங்க குருமார்கள்லாம் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாலும் அது போல நான் சொல்றேன் அப்படித்தானே உபநிஷத்துல பாக்குறோம். அது மாதிரி அப்போ அவ எப்படி சொல்றாளோ அது போல இதுல ஒவ்வொரு ரிஷி ஒரு ஒரு மாதிரி சொல்றாரு. அவர் சொன்னதை இவ புரிஞ்சுட்டவா எப்படி புரிஞ்சுட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, பிரம்மன்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது, வெறும்னு அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா பிரம்ம சூன்யம் தான். தமிழே அது உண்டு. தமிழ் எப்படி இருக்கு அப்படின்னா, தாய்மானவர் அவளுடைய பாடல்கள்லாம் பார்த்தா பாழ் வெளி இந்த மாதிரி சப்தங்கள்லாம் உபயோகப்படுத்திருப்பார். சிவனை பத்தி சொல்லும்போது, சிவானுபவத்தை பத்தி சொல்லும்போது வெட்ட வெளியின்வா, பாழ் அப்படின்வா, எல்லாமே போச்சு அப்படின்வா. எல்லாமே போச்சுன்னா மீதி எதுவும் இல்லை, போகாதது எது இருக்கும், போகக்கூடியது எல்லாம் போச்சு, மீதி இருக்கக்கூடியது ததேகோ அவசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படின்னு அந்த ஏகோபாதைய ரகிதமான ஆத்மஸ்வரூபம் இருக்குன்றதுக்கு அவ அப்படி சொல்லுவார். தந்திரங்கள்ட்ட சூன்யம் மகாசூன்யம்ன்ற பிரயோகங்கள்லாம் இருக்கு. அது சில பேர் என்ன பண்ணா லிட்டரல் மீனிங்கா எடுத்துட்டு எது சூன்யவாதினாம் சூன்யம் பிரம்மவிதாம் செய்யது, வேதத்தை படிக்கிறவா வேதமே தான் பரம்பொருள் அப்படின்ட்டா. இல்ல பிரம்மம்னு எடுத்து எப்படி வேணா பிரம்ம சப்தத்துக்கு வேதம்னு எடுத்துக்கலாம், இல்ல பரம்பொருள்னு எடுத்துக்கலாம். எது சூன்யவாதினாம் சூன்யம் தத்து அப்படின்னு முன்னாடி தத் சம்பபூவ அசௌ அதோட அன்வயம் பண்ணிக்கணும். இவன் அப்படியாக ஆனான், இந்த ஞானியானவன் அந்நிலையை அடைந்தான். என் நிலை வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான நிலை. அது எப்படி இருக்கு, சூன்யவாதிகள் அது சூன்யம்ன்ற, பிரம்மவாதிகள் அதை பிரம்மம்னு சொல்ற. விஞ்ஞான மாத்திரம் விஞ்ஞான விதாம், இந்த பிரம்மமானது வெறும் கேவலமான அறிவு மட்டும் அப்படின்னா அப்போ இவன் அறிவாக ஆகிறான். ஏது அமலாத்மகம், அமலாத்மகம் தோஷமில்லாததான விஞ்ஞானமாக ஆகிறான். புருஷ சாங்கிய திருஷ்டி, நாம் சாங்கிய திருஷ்டி இருக்கிறவர்களுக்கு அவன் புருஷனாகிறான். ஈஸ்வரோ யோகவாதினாம், யோகிகளுடைய திருஷ்டியில அது ஈஸ்வரன். சிவ சைவாகமஸ்தானாம், சைவாகமத்தையே பிடிப்பா கொண்டவாளுக்கு சிவஸ்வரூபம் தான் பரம்பொருள். காலக காலைகவாதினாம், காலமே கடவுள்னு சொல்றவா இருந்திருக்கா. இது இங்க மட்டும் இல்ல,
கௌடபாத காரிக்கையிலையும் அது சொல்றது உண்டு. ஏன்னா காலம்தான் எல்லாத்துக்கும் மகாபாரதத்திலேயே காலத்தை பத்தி ரொம்ப விசாரமா சொல்லியிருக்கு. காலமே கடவுள்ன்றது, காலகாலக பரமேஸ்வரன்ட்டு சிவனை காலமாக காலஸ்வரூபியாக பார்க்கறதுன்றது உண்டு. அப்ப இவர் காலனாக இருக்கார் அப்படின்றது. காலக காலைகவாதினாம் எத் சர்வசாஸ்திர சித்தாந்தம், எல்லா சாஸ்திரம் எந்த சாஸ்திரம்னா எடுத்துக்கோ, அதுல சித்தாந்தமா என்ன இருக்கோ அவன் இவ்வளவுதான், இதுதான் பரம்பொருள்னு சொல்றாளோ இவன் அண்ணலை அடையிறான். எத் சர்வசாஸ்திர சித்தாந்தம் எத் சர்வ ஹிருதயானுகம். அதனாலதான் கடோபனிஷத்துல சர்வே வேதா எத் பதமாமனந்தி தபாம்ச சர்வானிச்ச எத் பதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத் தே பதம் சங்கிரகேனம் பிரவீவி. எல்லா வேதங்களும் எந்த விதமான சர்வே வேதா எத் பதமான ஆனந்தி, எந்த நிலையை சொல்கிறதோ அப்படின்னு சொல்றோம். பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்திராய பிராக அப்படின்னு முண்டகோபனிஷத். அந்த பிரம்ம வித்யன்றது எல்லா வித்தியைக்கும் பிரதிஷ்டையாக இருக்கு. பிரம்ம வித்தியை பிடிச்சுட்டுதான் மற்ற வித்தியைகள் வருது. இது ஒரு அர்த்தமா? இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க, எல்லா வித்தியும் ஸ்திரமா இருந்தாதான் பிரம்ம வித்தியை உனக்கு புரியும். இது எல்லாத்துக்கும் மேல இருக்கு. பிரதிஷ்டானா எது அடித்தளம், அடித்தளம் கீழே இருக்கும், இது அதுக்கு மேல. சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அப்படின்னா எல்லா படிப்பும் இதுக்கு அடிப்படையா இருக்கு அப்படின்னா இது அதுக்கு மேல இருக்கு, உயர்ந்தது அப்படின்ற அர்த்தத்துல வருது. ஆக எத் சர்வசாஸ்திர சித்தாந்தம் எது சர்வ ஹிருதயானுகம், எல்லா ஹிருதயத்துக்கும் எல்லாருடைய ஹிருதயத்துக்கும் அணுகம் உகந்ததாக இருக்கோ, எல்லாராலையும் ஒத்துக்க கூடியதோ. உலகத்துல எல்லாரும் ஒத்துக்கிறது என்ன? சந்தேகமே இல்லாமல், ஒரு மாற்று கருத்தே இல்லாமல் ஆமாம் சரின்னு ஒத்துக்கிறது எதை ஒத்துப்பா? எல்லாரும் அவளுக்கு எது இஷ்டமோ அதை ஒத்துப்பா. அந்த இஷ்டம் சுகம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் உகந்ததாக. அந்த வடிவம் எது சர்வ ஹிருதயானுகம், எத் சர்வம் எது சர்வமாகவும் சர்வகம் எல்லாமாகவும் வஸ்து, எத் தத்துவம் ததசௌ ஸ்தித எந்த ஒரு தத்துவம் இருக்கோ அசௌ தத் ஸ்தித இவன் அவ்வாறு ஆகிறான், இந்த ஜீவன் முக்தனானவன். எது அனுக்தம் அனிஷ்பந்தம், அனுக்தம் சப்தத்தினால சொல்லாதது, அனிஷ்பந்தம் அது உண்டாகாதது. தேஜசாமபி தீபகம், தேஜசாமபி தீபகம் பிரகாசமான பொருளையும் பிரகாசப்படுத்துறது. ஸ்வானுபூத்தியேகமானம் ச யத் தத்துவம் ததசௌ ஸ்திதः. இது எப்படின்னா ஸ்வானுபூத்தியேகமானம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஆத்மாவை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ரசாயன திரை பாஷ்யம் படிக்கணும், சூத்திர பாஷ்யம் படிக்கணும், கீதா பாஷ்யம் படிக்கணும், எல்லாம் இருக்குதான் இருக்கு. இது படிச்சா போறாது, வாத கிரந்தங்கள் இருக்கு, கண்டன கிரந்தங்கள் இருக்கு, இதெல்லாம் இருந்தாலும் கடைசியில எது நிச்சயம் அப்படின்னா ஸ்வானுபூதி, தன்னுடைய அனுபூதி. அனுபவம் இல்லை. அனுபவம்னு சொல்லும் பொழுது அனுபவம் எனக்கூடியதான அந்த ஞானம், அனுபவம்னா ஞானம். அதுக்கப்புறம் ஞேயம், இவன் ஞாதா, இந்த திரிபுடி இருக்கும். நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு பேதம் இருக்கும், அதுக்கு அனுபவம்னு பேரு. அனுபூதி அப்படின்றது அது நிஷ்டாபிரத்தியம், அதுவாக இருத்தல். அனுபவமும் அனுபவிக்கக்கூடியதான பொருளும் அனுபவிக்கக்கூடியதான இந்த ஆளும் மூணு ஒண்ணு, அதுக்குதான் அனுபூதின்னு சொல்றது. ஸ்வஞ்சானுபூதிக்கு ஸ்வானுபூதி, சொத்தியானுபூதின்னு சொல்லக்கூடாது. அங்க பேதம் இருந்ததுனாதான் சஷ்டி வரும், இங்க அபேதம். அதனால ஸ்வஞ்சானுபூதிச்ச ஸ்வானுபூதி, தானாக இருத்தல், தன்னை தான் அனுபவித்தல், அந்த ஸ்வானுபூதி அது ஒன்றுதான் ஏகமானம். அப்போ பிரம்மத்துக்கு பிரமாணம் என்ன? ஜன்மாத்தியஸ்ய யதஹ அப்படின்னார். பிரம்மத்துக்கு லட்சணம் பிரமாணம் சாஸ்திர யோனித்வா அடுத்தது. அது எப்படி சாஸ்திரம் எப்படி பிரமாணமாகும்னா தத்துவ சமன்வயாது. எல்லா சாஸ்திரமும் பிரம்மத்தை சொல்றதுக்காக தானே வந்திருக்கு, அங்கதானே தாத்பரியம் இருக்கு அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல ஆரம்பிக்கிறார். இல்லைன்றாருங்க. ஸ்வானுபூத்தி ஏகமானம் ச, தன்னுடைய அனுபூதி தான். அப்ப இதுவும் அது விரோதமான விரோதம் இல்லை.
இந்த சுவானுபூதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த உபனிஷத் வாக்கியங்கள்லாம் வேண்டியிருக்கு. அந்த பிரம்மசூத்திரத்தை சொன்ன யுக்தி வேண்டியிருக்கு. அங்கேயும் இதேதான் சொல்ல போறது. எத்திர நான்யத் பஷ்யத நான்யத் சுனோதி நான்யத் விஜானாது சபூமா அப்படின்னு இந்த சுவானுபூத்தி ஏகமானம்ன்றது ஒவ்வொரு உபனிஷத்தும் சொல்றது. இது ஒண்ணுதான் பிரமாணம். அதனால அனுபவாதயச்ச யதாசம்பவம் பிரமாணம்னு அங்க தத்துவ சமன்வயத்தில் தான் ஆச்சாரியர் சொல்றார். இது வெறும் தர்மத்துக்கு தான். எது புண்ணியம் பாபம்ன்றதுக்கு வேதம் மட்டும்தான் பிரமாணம். இல்ல வேதத்தை தொடர்ந்து வந்ததான ஸ்மிருதி. ஸ்மிருதிக்கும் வேதத்துக்கும் வேதம் இருந்ததுன்னா நம்ம ஸ்மிருதி விட்டுருவோம். ஆச்சாரத்துக்கும் வேதத்துக்கும் ஆச்சாரத்துக்கும் ஸ்மிருதி வந்ததுன்னா ஆச்சாரத்தை விட்டுருவோம். வேதத்துக்கு மட்டும்தான் முக்கியமான பிராமணியத்தை ஒத்துண்டிருக்கார் தர்மசாஸ்திரத்துல. மீமாம்சைகள் அப்படிதான் தீர்மானம் பண்ணியிருக்கார். ஆச்சாரியர் சொல்ற தத்துவ சமன்வயத்தின்ற இடத்துல அனுபவாதயச்ச தத்துவ சமன்வயத்துல முன்னாடி ஜன்மாத்தியல அனுபவாதயச்ச யதாசம்பவம் மிக பிரமாணம். பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அனுபவமும் யதாசம்பவம் மிக பிரமாணம் அப்படின்னு அங்க பாஷ்யத்துல இருக்கு. அதனால இதுதான் முக்கியமான பிரமாணம். இது முக்கியமான பிரமாணம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம்னா, எனக்கு ஞானம் வந்தா எப்படி இருக்கும்? கவலையே வேண்டாம். ஞானம் வந்தா தானா தெரியும். ஸ்வானுபூத்யேகமானம் ச யத் தத்துவம் ததசௌ ஸ்திதஹ யதேகம் சாப்யநேகம் ச யத் ஏகம் அநேகம் ச. ஒன்றாகவும் பலவாகவும் இருக்கும். சோபாதிக நிருபாதிக வேதேன சாஞ்சனம் ச நிரஞ்சனம். அஞ்சனம்னா பற்று, பூசறது. எதோட ஒரு சேர்க்கை இருக்கு, எதோட சேராம நிரஞ்சனமாகவும் சுத்தமாகவும் இருக்கு. யத் சர்வம் சாபி அசர்வம் ச. எல்லாமாகவும் எதுவும் இல்லாமலும் இருக்கக்கூடியது. யத் தத்துவம் ததசௌ ஸ்திதஹ. எந்த ஒரு தத்துவம் இருக்கோ இது இவன் அவ்வாறு இருக்கிறான். அஜம் அமரம் அநாத்யம் ஆத்யமேகம் பதம் அமலம் சகலம் ச நிஷ்கலம் ச ஸ்தித இது சததா நபஸ்வரூபாத் அபிவிமல ஸ்திதிரீஸ்வர க்ஷணேன இதி. அஜம் பிறப்பெற்றது, அமரம் மரணமற்றது, அநாத்யம் ஆத்யம் ஆத்யபவம் ஆத்யம் ஆதௌபவம் ஆத்யம் முதல்ல உண்டாறது. அதனால இது முதல்ல இது உண்டாகவே இல்லை. அதனால அநாத்யம். ஆத்யம் முதல்ல இருந்தே இருக்கிறது. ஆதௌபவன்றதுனால ஆத்யம் ஏகம். பதம் அப்படிப்பட்டதான ஒரு பதம். பதம் அமலம் சகலம் ச நிஷ்கலம் ச. உபாதியோடு சேர்ந்த சகலம், உபாதி இல்லைன்னா நிஷ்கலம் ச. ஸ்திதா அப்படி இருக்கு. ஸ்தித இது சஹ ததா சஹ சஹ ஈஸ்வர அப்படின்னு. ததா அப்பொழுது எப்போ இந்த மாதிரி ஒரு நிலை அடைகிறானோ நபஸ்வரூபாதபி விமல ஸ்திதி. ஆகாசத்தோட எதுவுமே சேராது. இருக்கிற இந்த பிரபஞ்சத்திலேயே சுத்தமான பொருள் என்ன அப்படின்னா ஆகாசம்தான். காத்துல கூட அழுக்கு உண்டு, பொல்யூஷன் சொல்றோம். ஜலத்துல அசுத்தம் உண்டு, பூமி கேட்கவே வேண்டாம். பஞ்சபூதங்கள் நெருப்பு, நெருப்புலயும் அசுத்தம் உண்டு. எப்படி நெருப்புல அசுத்தம் உண்டு? சில நெருப்பு சிலதுக்கு உபயோகப்படுத்தலாம், சிலது பண்ணக்கூடாது. அதனாலதான் நம்ம ஹோமம் பண்றதுக்கு முன்னாடி சம்ஸ்காரம்னு பண்றோம். பாஷ்யத்துல இன்னும் சொல்லியிருப்பாரு, கிரவ்யாக்னி நோபயோகிச்சதே அப்படின்னு. கடைசியில இந்த சரீரத்தை எரிக்கக்கூடியதான அக்னி இருக்கு, அதை வேற எதுக்காவது அடுப்புக்கு எங்கேயாவது கொண்டு இது பண்ணுவாளோ, கொஞ்சம் பால் காய்ச்சிக்கலாம் எடுத்துன்னு வருவாளோ. நெருப்புலயும் சுத்தம் அசுத்தம் பார்க்கக்கூடியது நமக்கு உண்டு. ஆகாசத்துல மட்டும் கிடையாது. இந்த பிரம்மமும் அதை விட சுத்தமானது. நபஸ்வரூபாதவே விமலஸ்திதி. அதுதான் ஈஸ்வர க்ஷணேன. இந்த நிலையை அடையிறது ஒரு க்ஷணத்தினால வந்துடும். அஞ்ஞானம் போறது எவ்வளவு நேரம் வேணும்? ஒரு க்ஷணம் தான். இது க்ஷணேன ஈஸ்வர ஸ்தித அப்படின்னா ஆச்சு. இதுன்றதுனால இந்த விஷயம் முடிச்சாச்சு. இந்த அத்தியாயம் முடியறதுன்னு அர்த்தம். அவர் சொரூபத்தை, முக்தி ஸ்வரூபத்தை கேட்டார். இவர் ஜீவன் முக்தன்னு சொன்னார். ஜீவன் முக்தன்னு சொல்லி விதேக முக்தி சொன்னார் 3வது அத்தியாயத்துல. அவன் விதேக முக்தி தான் சிஷ்யன் கேட்டது. இவர் ஜீவன் முக்தி சொன்னார். சாதாரணமா என்ன லோகத்துல என்ன அபிப்பிராயம் இருக்கும்னா, முக்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, எல்லாருக்குமே இந்த ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையோ. இப்போ நம்ம லோகத்திலேயே அப்படிதான் பாக்குறோம். இவர் இந்த மகான் இருந்தார்,
அவர் இந்த மாதிரி அதிசயமான விஷயங்கள்லாம் பண்ணார். நான் போய் பார்த்த உடனே 10 வருஷம் முன்னாடி நடந்தது எனக்கே தெரியாத விஷயத்த சொன்னார். அங்க எங்கேயோ நடக்க போறது முன்னாடியே சொன்னார். இதுக்கெல்லாம் சித்திகள்னு பேர். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, முக்தன்னா ஜீவன் முக்தன்ல அவர் நம்மள விட நம்மளால பார்க்க முடியாத விஷயத்த அவர் பார்க்க முடியும், நம்மளால கேட்க முடியாத விஷயத்த கேட்க முடியும் அப்படின்னு இல்லாம ஈஸ்வரனையும் ஜீவன் முக்தனையும் ஒன்னா வச்சுட்டு அந்த யோகி சித்தி இவைகள்லாம் நம்ம போட்டு குழப்பிண்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். லோகத்திலயும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றேன். நான் அவரை போய் பார்த்தேன், அவர் இந்த மாதிரி சொன்னார், அப்படி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு நடக்க போறதுலாம் முன்னாடியே சொல்லிட்டார், எல்லாம் சரி. நம்ம அது நடக்குமா நடக்காதான்றது சர்ச்சை இல்லை. ஆனா ஜீவன் முக்தன் கிட்ட இந்த மாதிரி காணமேன்னு கேட்கிறான். இந்த சிஷ்யனானவன் என்னமோ அவர் பார்த்த ஜீவன் முக்தர்கிட்ட இந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. அப்ப ஜீவன் முக்தன்னா எப்படி இருப்பார்? நான் ஜீவன் முக்தன் கிட்ட போய் நம்ம உபதேசம் கேட்டுட்டா என்ன அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவர் பாடம் சொன்னாருன்னா நமக்கு சட்டுன்னு புரியும். அவர் எப்படி இருப்பாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது யூனிவர்சிட்டியில டிகிரி கொடுத்தாலோ ஏதாவது ஒண்ணு பரீட்சை பண்ணாலோ அது இருந்ததுன்னா சரி, பரவாயில்ல. இத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஜீவன் முக்திம் லக்ஷ்ம ஹி ஆகாஷ கமனாதிகம் ததாச்சேன் முனிஷா சூல தத்ர நைவ பிரதிஷ்யதே. ஜீவன் முக்திம் லக்ஷ்ம, லக்ஷ்மனா லட்சணம்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். ஜீவன் முக்தனுடைய லட்சணம் என்ன? அவர் எப்படி இருப்பார்? ஆகாஷ கமனாதிகம் ஹி கிம், அப்படியே ஆகாசத்துல பறந்து போறது, அப்புறம் இப்படி பெருசா இருது, சின்னதா இருது, ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தெரியறது, அனிமா மகிமா இப்படிப்பட்டதான சித்திகள். ஆகாஷ கமனாதிகம் கிம் லக்ஷ்ம, அதுதான் அவருடைய லட்சணையும். ததாச்சே முனிஷார்தூல தத்ர நைவ பிரதிஷ்யதே. ஆமான்னு சொன்னேன்னா தத்ர நைவ பிரதிஷ்யதே, அவ்விடத்தில் இது தெரிவதில்லை. எங்க ஜீவன் முக்தன், நான் பார்த்த ஜீவன் முக்தன் இடத்துல இந்த மாதிரிலாம் ஒண்ணும் பண்ற மாதிரி இல்லை. அவர் வெறும்னா உட்கார்ந்துட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் கண்ண மூடிட்டு வெறும்னா உட்கார்ந்துட்டு இருக்காரு. முன்ன தத்ரண பரிதிருஷ்யதேன, இந்த ஆகாசத்துக்கு போறேன், இதை பண்றேன், அதை பண்றேன், இரும்ப தங்கமா மாத்துறேன், நான் நாளைக்கு வர போறது இன்னைக்கே சொல்றேன் அப்படின்னு தான் சில பேர் இருக்கா. அது அவ சொல்றதும் நடக்கிறது. ஆனா அவ ஆத்மாவை தெரிஞ்சுட்டா போல இல்லை. ஏன்னா அவ சுக துக்கத்துல இருக்கு, அவளுக்கும் சுகம் துக்கம் இருக்கிறது. என்ன போல அவ என்னை விட அதிகமா அழறா. அப்போ இந்த சித்திகள் இருந்தா அவன் ஜீவன் முக்தன் ஒத்துக்கிறதா? சித்திகள் இல்லைன்னா ஜீவன் முக்தன் இல்ல ஜீவன் முக்தன் இடத்துல சித்திகள் இருக்குமா? இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நான் ஜீவன் முக்தனை எப்படி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு கேள்வி. அனாத்மவித் அமுக்தோபி நபோ விஹரணாதிகம், இது முதல் ஸ்லோகம் கேள்வி, அடுத்தது பதில். அனாத்மவித் அமுக்தோபி நபோ விஹரணாதிகம் திரவிய மந்திர கிரியா கால சக்தியாப்னோத்யேவ சத்விஜ. அப்ப அனாத்மவித், ஆத்மவித்துக்கு பின்னமானவன் அனாத்மவித், ஆத்மாவை தெரிஞ்சுக்கல, இவன் அஜ்ஞானி தான், நம்மள போல சாதாரண அஜ்ஞானி. அமுக்தோபி, அவன் ஒன்னும் முக்தன்லாம் கிடையாது. ஆனாலும் நபோவிஹரணாதிகம் ஆப்னோத்தியவ, அங்க அன்வயம், இந்த ஆகாசத்துல பறந்து போறது இந்த மாதிரி விஷயங்களை அவன் அடைவான். எப்படி? திரவிய மந்திர கிரியா கால இவைகளுடைய சக்தி, திரவிய சக்தி, மந்திர சக்தி, கிரியா சக்தி, கால சக்தி, இவைகள்னால் அவன் அடையலாம். வேற வேற விதமா இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு அவன் அடையலாம். திரவிய மந்திர கிரியா கால சக்தியா ஆப்னோத்தியவ சத்விஜா, இதுக்குன்னு முயற்சி பண்ணா கண்டிப்பா அடைஞ்சிடலாம். யோக சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. நீ முக்திலாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு சித்தி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தா போல அந்த சாதனைகள் எல்லாம் பண்ணா சித்தி கண்டிப்பா வந்துடும். ஆத்மஜ்ய ஏஷ விஷய ஆத்மயோகி ஆத்ம மாத்திரத்துக்கு, ஆத்ம ஜானிக்கு இவைகள்லாம் விஷயமே கிடையாது. இந்த ஆகாசத்துல போறது வருது இவைகள்லாம் ஆத்ம ஜானிக்கு விஷயமே கிடையாது. ஏன்னா ஆத்மயோகி ஆத்ம மாத்திரத்திற்கு, அவன் ஆத்மாவை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் ஆகாசத்துலயும் ஆத்மாவை பார்க்க போறான். எங்க போய் சேரமோ அதுவும் ஆத்மா, எங்க இருக்கானோ அதுவும் ஆத்மா. அப்ப அவனுக்கு இங்கிருந்து அங்க நடந்து போனோம்னா ஆகாசத்துல போனோம்னா என்னமே வராது. ஆத்மயோகி ஆத்ம மாத்திரத்திற்கு ஆத்மனா ஆத்மனி சந்திருப்த, ஆத்மாவினால் ஆத்மாவினிடத்தில் திருப்தியை அடைந்தவன். இவனுக்கு ஆத்மாவை தவிர வேற எந்த, ஆத்மாவினால் அப்படின்னா ஆத்மா எனக்கூடியதான சாதனம்,
இவன் வேற ஒரு பொருள் எடுத்து மந்திரத்தினாலேயோ கர்மாவினாலேயோ ஒரு சாதனத்தினால சந்தோஷத்தை அடையணும்னு இல்லை. ஆத்மா இருக்க ஆத்மாவா இருக்கான். ஆத்மனி சொர்க்கத்துல போயோ பிரம்மலோகத்துல போய் சந்தோஷத்தை அடையணும்னு இல்லை. ஆத்மனி சந்திருத்த ந அவித்யாம் அனுதாவதி. அவித்யா பின்னாடி இவன் ஓடுறது இல்லை. தாவதி அனுதாவதி, அதை பின்தொடர்ந்து ஓடுவதில்லை. ஏ ஏ பாவா சிதா லோகே தான் அவித்யாமயான் விது. லோகத்துல என்னென்ன பொருள் இருக்கோ அவைகள்லாம் அவித்யாமயான். நம்ம லோகத்துல பார்க்கக்கூடியதான பாவான பதார்த்தங்கள், எல்லா பதார்த்தங்களும் இவைகள்லாம் அவித்தியினால உண்டானது. அப்ப அது பின்னாடி ஞானியானவன் எதுக்கு அவித்திய பின்னாடி ஓடிட்டு இருப்பான்? தான் அவித்யாமயம் விது கெட்டா வித்யோ மகாயோகி கதம் தேஷு நிமஜ்ஜதி. இவன் அவித்தியை போட்டு விட்டாதான் இவன் ஞானி. பதார்த்தங்களோ அவித்யாமயம். அப்ப பதார்த்தத்தை விடணும், அவித்தியை விடணும். இவனுக்கு எப்படி அதெல்லாம் தோணும்? கெட்டா வித்யோ மகாயோகி கதம் தேஷு நிமஜ்ஜதி. இவன் எப்படி அதுல போய் முழுகுவான்? எஸ்து மூடோ அல்ப புத்திர்வா சித்தி ஜாலானி வாஞ்சதி சித்தி சாதனை யோகை தானி சாதயதி கிரமாத். எஸ்து மூட, யாரு மூடனா இருக்கானோ, அல்ப புத்தி, ஆத்மா ஒண்ணு பூர்ணம், பூர்ணமான ஆத்மாவை விட்டு எதை பத்தி யோசிச்சாலும் அவன் அல்ப புத்தி தான். அபூர்ணமான அல்பமான பொருளை யோசிக்கிறதுனால அல்ப புத்திர்வா அவன் சித்தி ஜாலானி வாஞ்சதி. இந்த சித்தி கூட்டங்களை அவன் ஆசைப்படுறான். சித்தி சாதனைகி யோகைகி, இந்த சித்தியை சாதிக்கக்கூடியதான யோகம், அதுல இருந்து தானி சாதயதி தானி கிரமாத்த சாதயதி, அவைகளை வரிசையா ஒண்ணு சாதிச்சுட்டே வரான். திரவிய மந்திர கிரியா கால யுக்தய சாது சித்திதா. இந்த திரவியம் மந்திர கிரியா காலம் இவைகளுடன் யுக்தய இவைகளின் சேர்க்கை. இந்த திரவியத்தை இந்த மந்திரத்தினால இந்த காலத்துல இந்த கிரியையில உபயோகப்படுத்தினா இந்த சித்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவைகள் சாது சித்திதாக, சித்திகளை கொடுக்கக்கூடியதுக்கு சாது, அதற்கான சாமர்த்தியம் உண்டு. பரமாத்ம பத பிராப்தோ நோப பிரபந்தி காச்சன. ஆனா இவைகள்லாம் பரமாத்மாவை அடையறதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எஸ்ஏச்சா வித்யதே காச்சித் சசித்தியம் சாதயத்யோ. யாருக்கு ஆசை இருக்கோ அவன் சித்தி அடைவான். எஸ்ஏச்சா வித்யதே காச்சித் காச்சித் இச்சா வித்யதே, கொஞ்சமாவது ஆசை இருந்ததுன்னா அப்போ அவன் சாதயதி சித்தியம் சாதயதி, இந்த சித்திகளை அவன் அடைவான். நிதிச்சோஹோ பரிபூர்ணஸ்ய, ஆசையே இல்ல பரிபூர்ணமா இருக்கான் அந்த ஞானி. நேச்சா சம்பவதி கொச்சது, அவனுக்கு இச்சைன்றது வரவே வராது. சர்வேச்சா ஜால சம்சாந்தௌ ஆத்மலாபோபவேன் முனிகி. ஏன்னா ஆத்ம ஜானம் எப்போ வரும்னு சொல்லியிருக்கு, எல்லா ஆசைகளும் போனதுக்கு அப்புறம் தான் ஆத்ம ஜானமே வரும். ஆத்ம ஜானம் வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு எங்க இந்த ஆசை இருக்க போகுது? சர்வேச்சா ஜால சம்சாந்தௌ, இந்த ஆசைகள்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ஆத்மாவே தெரிய போகுது. ச கதம் சித்தி ஜாலானி கதம் வாஞ்சதி அச்சித்தக. இந்த சித்தி ஜாலங்களை இவன் எப்படி அடைவான்? இவன் இதை எதுக்காக இவன் ஆசைப்பட போறான்? அபிஷீத ருச்சாவர்க்கே சுதீக்ஷ்ணேபி இந்து மண்டலே அப்பியத பிரசரத்யக்னோ ஜீவன் முக்தோர விஸ்மயி. சீத ருச்சௌ அர்க்கே, திடீர்னு காத்தாலேன்னு பார்த்தா சூரியன் குழுகுழுன்னு இருக்கா. சீத ருச்சௌ அர்க்கே சுதீக்ஷ்ணேபி இந்து மண்டலே, சந்திரன் அப்படியே மத்தியான வெயில் போல சுட்டு பொசுக்கிறார். அபி அத பிரசரதி அண்ணும், நெருப்பு எரிய வச்சா கீழேந்து மேல போகும், ஒரு நாள் 10 வச்சா மேலேருந்து கீழ் நோக்கி போறது. அப்படி ஆனாலும் ஜீவன் முக்தோன்னு விஸ்மயி, ஜீவன் முக்தன் இதை பார்த்து ஆச்சரியப்படுறதில்லை. என்னதான் இருந்தாலும் அவன் எதையுமே பொருட்படுத்துறது இல்லை. அபி சீதருச்சௌவர்க்கே சுதீஷ்ணேபி இந்து, லோகமே தலைகீழா போனாலும் விரோதமா போனாலும் இவன் அதை பார்த்து ஆச்சரியப்படுறதோ, விஸ்மயம்னா ஆச்சரியப்படுறதோ இல்ல அதுக்காக கலங்குறதோ எதுவும் கிடையாது. அதிஷ்டானே பரேதத்வே கல்பிதா ரஜ்ஜு சர்ப்பவது, கல்பிதா ஆச்சரிய ஜாலேஷு நாப்யுதேதி குதூகலம். அதிஷ்டானே பரே தத்வே கல்பிதா ரஜ்ஜு சர்ப்பவது, அந்த பரே தத்வே அதிஷ்டானே, அந்த பரமாத்மா எனக்கூடியதான அதிஷ்டானத்தில் ரஜ்ஜு சர்ப்பவது கல்பிதா. இந்த மாதிரி சித்திகள்லாம் இருக்கு, பிரபஞ்சமே அதுல கல்பிதம். அப்ப இது என்ன? இதுவும் அதிலேயே கல்பிதம் தான்.
கல்பிதாச்சரிய ஜாலேஷு, இந்த கல்பிதமான ஆச்சரியத்தை பார்த்து நாபியதேதி குதூகலம், இவனுக்கு எந்த ஒரு குதூகலமும் வருவதில்லை. இதுக்கு எப்படின்னா, சாதாரணமா ஒரு சின்ன குழந்தை ஆச்சரியப்படக்கூடியதான விஷயங்களுக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அதுல போயிடும். இந்த மேஜிக் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது குழந்தை அப்படி ஒரு இன்வால்மெண்டோட பார்த்து இது பண்ணும். வயசான சரியா எப்படி ஏமாத்துறான்னு தெரியல, ஆனா இதை ஏமாத்துறான் வேண்டாம், அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஒண்ணும் போகும். நமக்கு மனசுல அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த ஒரு பரிபாக்கம் வர 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 எந்த விஷயத்துக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டோமோ அந்த விஷயங்கள்லாம் குறைஞ்சுட்டே வரும். இவன் மனசே போயாச்சு, இவன் எதை பார்த்து ஆச்சரியப்பட போறான்? ஆச்சரியப்பட்டாதானே அந்த சித்திக்கு முயற்சி பண்ணுவான். நிறைய பேருக்கு லோகத்துல அது உண்டு. எல்லாருக்குமே இந்த மாதிரி இந்த சித்தி விஷயங்கள்ல ஏன்னா நம்மளால முடியாத விஷயத்த ஒருத்தர் பண்ணும்போது நமக்கு அதுல ஒரு ஆச்சரியம் வருது. யாரோ ஒருத்தர் பார்த்தோன்னே இந்த நாடி ஜோசியம்னு சொல்ற, அதுக்கப்புறம் இந்த பிரശ്നം பார்க்கறதுன்ற, நமக்கு இதெல்லாம் சாதாரண ஜோசியமே எடுத்துக்கும். நமக்கே நாளைக்கு காத்தால என்ன பண்ண போறோம்னு நமக்கே தெரியாது. அவன் இந்த இந்த மாசத்துக்கு மேல இப்படிலாம் நடக்கும்னு சொன்னான்னா நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. ஏதோ அகஸ்மாத்தா நடந்துச்சுன்னா அதுக்கு மேல இன்னும் ஆச்சரியம். அதுக்கப்புறம் நிக்கிறது போறது வர்றது எல்லாத்துக்கும் அந்த ஆளை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா அது ஒரு சித்தி. அது என்ன நடக்க போறது நடந்ததே மறந்து போயாச்சு, நடக்க போறது ஒரு ஆள் சொன்னான்னா அது பெரிய ஆச்சரியம் நமக்கு. ஆனா இங்க ஆத்ம தத்துவம் என்ன சொல்றது? இப்ப வேதாந்தம் படிக்கிறவாளுக்கு, அதுவும் இந்த தந்திரத்துல அந்த உபாசனை எல்லாம் இருக்கிறவாளுக்கு இதுல ரொம்ப ஒரு ஆச்சரியம் வருவது. அதெல்லாம் பண்ணணும், இந்த மந்திரத்தை பண்ணா அந்த பலன் வரும், அது பண்ணா இது வரும், இந்த மந்திரத்துல இந்த பீஜாட்சரம் சேர்த்துட்டா அது வரும், இவர்கள்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அதுலயே மூழ்கி போயிடுவாள்லாம் இருக்கா. ஏன்னா நம்மளால சாதாரணமா பண்ண முடியல, அவன் என்னமோ ஒண்ணு பண்ற, நம்மளும் அதை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இருக்கும். இங்க என்ன சொல்றது அப்படின்னா, இது எல்லாமே கயத்துல பாம்பு பாக்குற போல. ஒருத்தன் அங்க கயிறு தான் இருந்தது, நான் பாம்புன்னு பார்த்து பயந்துட்டேன்டா அப்படின்னா. நானும் தான் பயந்தேன், நீ என்ன பாம்பு பார்த்த? தண்ணி பாம்பு தான், தண்ணி பாம்பு போல இருந்தது. போடா, நான் ராஜநாகமே பார்த்தேன். என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும்? கயத்துல பார்த்த பாம்பு அது தண்ணி பாம்பா இருந்தா ராஜநாகமா இருந்தாங்க. ஏமாந்தது. இப்ப எனக்கு தாகம் எடுக்கிறதுனா எழுந்து நடந்து போய் ஜலத்தை எடுத்து குடிக்கணும். ஒரு யோகியா இருக்கவர் அப்படியே உட்காண்டாருன்னா நேர தீர்த்தம் வரும். அது எவ்வளவு ஆச்சரியம் நமக்கு. ஒண்ணுமே பண்ணாம தலையிருந்து எல்லாம் ஆகாரம் எல்லாம் தயாரா எடுத்துன அக்ஷய பாத்திரம் போல வந்துட்டுல ஆகாரம் நம்மளுக்கு எவ்வளவு நேரம் மிச்சமாகும் அப்படின்னா, அந்த மிச்ச நேரத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? காலாதீதமான ஆத்மஸ்வரூபத்தை யோசிக்கிறவளுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தணும்னோ வயத்துக்கு அன்னத்தை போடணும்னோ எண்ணம் வருவோம் வராது. அதனால நமக்கு இந்த சித்திகள் பார்த்தா அது மயக்கும், இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கும். அதுக்கு முயற்சி பண்ண போனோம்னா அதுல இருந்து அந்தந்தம பிரவிசந்தி அவித்யாமுபாசதே ததோ பூயவ வித்யாயாகும் ரதாக அப்படிதானே பார்த்தோம். அது போல நமக்கு கர்மாவினால சாதிக்கக்கூடிய விஷயத்தை விட உபாசனையினால மந்திர தந்திராதிகள்னால இன்னும் வேகமா சாதிக்கலாம்னு வரும்போது அதுல ஒரு மோகம். அது ததோ பூயவ தேதமோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால சித்தியில போய் மாட்டிக்காம இருக்கணும். அதிஷ்டானே பரேதத்வே கல்பிதா ரஜ்ஜு சர்ப்பவத் கல்பிதா ஆச்சரிய ஜாலேஷு நாபியுதேதி குதூகலம் ஏஹி விஜ்ஞாத விஜ்ஞேயா வீதராகா மகாதிய விச்சின்ன கிரந்தய சர்வே தே ஸ்வதந்திராஸ்தனோ ஸ்திதாக. யாரு விஜ்ஞாத எதை தெரிஞ்சுக்கணுமோ அது தெரிஞ்சுட்டாச்சு. வீதராகா மகாதிய ஆசைகள் போயாச்சு. மகாதிய அந்த பரமாத்ம தத்துவத்தை அறிந்தவர்கள். விச்சின்ன கிரந்தய அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடியதான இந்த சரீரத்துல பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தின்னு 3 சொல்ற. சர்வே இது மேல் மற்ற உபனிஷத்து போது பார்க்கலாம். சர்வேதே அந்த கிரந்திகள் எல்லாம் போயாச்சு. பிரம்ம கிரந்தி விபேதினி, விஷ்ணு கிரந்தி விபேதினி, ருத்ர கிரந்தி விபேதினி சகஸ்நாமத்துல இருக்கு. அது ஒண்ணு இல்ல, இந்த சரீரத்துல சுஷும்னா நாடியில 6 ஸ்தானம் 6 சக்கரம் சொல்லியிருக்கு. 2 சக்கரத்துக்கு மேல ஒரு கிரந்தினா முடிச்சு போல இருக்கான். சாதாரணமாவே குழால இந்த தோட்டத்துல தண்ணி கொட்டும் போது அதுக்கு ஒரு பைப் ஒண்ணு இருக்கும்.
அந்த பைப்புல குழாய் திறந்து வேகமா ஜலம் வரும். அந்த பைப் முறுக்கின்றாலும் இருந்தாலும் ஜலம் வராது. அது போல நம்ம சுஷும்னா நாடி இருக்கு, அது கீழே இருக்கக்கூடியதான அந்த குண்டலினி சக்தி மேல சகசிராரத்துக்கு போகணும். எப்படி இந்த பைப் முறுக்கின்னு இருக்கோ அது போல அது முறுக்கின்னு இருக்குமா. அது 3 இடத்துக்கு 3 அந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரன்னு பேர் வச்சிருக்காரு. அக்னி சூரியன் சோமன் அந்த நாடிய 6ஆ பிரிச்சிருக்காரு. அதனாலதான் தந்திரத்துல எல்லாத்துக்குமே 6க்கு ஒரு விசேஷம். அங்கன்யாசம் கரன்யாசம் 6 பண்ணுவோம். அதுதான் இங்கேயும் வரும். இந்த நாடியில 6 இடமா பிரிச்சிருக்கோம். இந்த நாடியும் மந்திரத்தையும் ஐக்கியம் பண்ணிடுவார். அதனால மந்திரத்துக்கு இருக்கக்கூடியதான அந்த 6 பாகத்தை இந்த 6 நாடியா வச்சுட்டு, நாடியில இருக்க 6 சக்கரமா வச்சுட்டு அதுக்கு மேல இதெல்லாம் பண்ணுவார். அதுல இந்த 2 சக்கரத்துக்கு நடுவுல இருக்கிற பாகத்துக்கு கிரந்தின்னு பேரு. அது ஒவ்வொரு மந்திரத்துல ஒரு மாதிரி. சிலதுல பீஜாட்சரமே கிரந்தியா இருக்கும். சிலது 2 அக்ஷரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடியதான அந்த ஸ்தானம் கிரந்தியா இருக்கும். அது தந்திர ரகசியம், மந்திர ரகசியம். அது ஒரு மந்திரத்துக்கு ஒரு மாதிரி. அதை தாண்டி போறதுக்கு தான் அந்த கிரந்தி ஸ்தானம் சொல்லியிருக்கோம். அவைகள்லாம் வச்சு இவனுக்கோ இந்த ஆத்ம ஞானிக்கோ சர்வ பிரபஞ்சத்தையும் ஆத்மாவா பார்க்கும் பொழுது இந்த சரீரத்துல இந்த கிரந்தி அந்த கிரந்தி ஒண்ணும் கிடையாது. விச்சின்ன கிரந்தைய சர்வே. கிரந்தி தாண்டியாச்சுன்னா சித்தி போயிடும். சர்வேதே ஸ்வதந்திரா ஸ்தனோஸ்திதா சுகதுக்க தசாதீரம் சாமியாது ந புரோத்தரந்தியம். இந்த சுகதுக்க தசை இந்த தீரனை, எந்த தீரனை சாமியாது இவன் எல்லாத்தையும் சமமா பாக்குறதுனால ந புரோத்தரந்தி இவனை தூண்டுவதில்லை, இவனை அசைப்பதில்லை. நிஸ்வாசா இவ சைலேந்திரம் சித்தம் தஸ்து மிருதம் விது. எப்படி நம்ம மூச்சு காத்து பக்கத்துல இருக்க மலையை அசைக்காதோ, பெரிய காத்தா இருந்ததுன்னா புயல் காத்து இருந்ததுன்னா மலையை அசைக்கலாம். நம்ம சாதாரணமா மூச்சு விட்டா போகுமான்னா அதுபோல நிஸ்வாசா இவ சைலேந்திரம் சித்தம் தஸ்ய மிருதம் விது. அப்படி யாரு இருக்கானோ அவனுடைய சித்தம் மிருதம், அவனுடைய மனசு இறந்து விட்டது என்று தெரிந்து கொள். ஆபத் கார்பண்யம் உற்சாக மதோ மாந்தியம் மகோத்சவ எம் நயந்தி நவைரூபியம் தஸ்ய நஷ்டம் மனோவிது. இது ஆபத்து. தனக்கோ தன்னை சார்ந்தவாளுக்கோ ஒரு ஆபத்து வந்தாலோ, கார்பண்யம் கிருபண பாவம் குறைவாக நினைத்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உற்சாகம் அதுவோ, மதக கொழுப்பு, மாந்தியம் சோம்பேறித்தனம், மகோத்சவ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா மகா கொண்டாட்டம். இவைகள்லாம் எம் நயந்தி ந வைரூக்கியம். யாரு ந வைரூக்கியம் நயந்தி எந்த விதமான பேதத்தையும் உண்டு பண்ணுவதில்லையோ தஸ்ய நஷ்டம் மனோவிதுகு அப்படின்ட்டு அவனுடைய மனசு நஷ்டமாயிடுத்து, நாசமாயிடுத்துன்னு தெரிஞ்சுக்கிறார். இந்த மனோநாசம்னா என்னன்ட்டு இங்க சொல்லி முடிக்கிறார். இதற்கு மேல அந்த மனோநாசம் 2 விதம் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல சொல்லப்படுற இதை அடுத்த வாரம் பார்க்கலாம்.